சேர்ந்தவர் உத்தம் கோகோய். தொழிலதிபரான இவருக்கு பாபி சோனாவால் கோகோய் என்ற மனைவியும் 14 வயதில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மகளும் உள்ளனர். ஜூலை 25ஆம் தேதியன்று உத்தம் கோகோயின் சகோதரருக்கு போன் செய்த பாபி கொள்ளையர்கள் வீடு புகுந்து திருடிச் சென்று விட்டதாகவும் அதனால் ஏற்பட்ட அதிர்ச்சியில் உத்தமுக்கு ஸ்ட்ரோக் ஏற்பட்டு மாரடைப்பால் அவர் இறந்து விட்டதாகவும் கூறியிருக்கிறார். தகவல் அறிந்ததும் உத்தமின் தம்பி பதறி அடித்துக் கொண்டு அண்ணனின் வீட்டிற்கு சென்றுள்ளார். வீடே அலங்கோலமாக கிடந்துள்ளார். சடலமாக கிடந்த உத்தமின் காதில் காயமிருந்ததை அவர் கவனித்து விட்டார். மாரடைப்பால் இறந்தவரின் உடலில் எப்படி இரத்த காயம் இருக்கும் என்று சந்தேகமடைந்த அவர் அண்ணியிடம் அது குறித்து கேட்டிருக்கிறார். ஆனால் அவரிடமிருந்து சரியான பதில் கிடைக்கவில்லை. இதனால் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பாபி கிளிப்பிள்ளையை போல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார். ஆனால் அவரின் 14 வயது மகளிடம் விசாரித்த போதுதான் அனைத்து உண்மைகளும் அம்பலமாகியுள்ளது. கணவன் மனைவிக்கிடையே கடந்த சில வருடங்களாக சுமூகமான உறவு இல்லை. இதனால் பாபி கணவனை தீர்த்து கட்ட முடிவெடுத்துள்ளார். இதற்கு அவரின் 14 வயது மகளும் உடந்தையாக இருந்துள்ளார். 1 மாதத்திற்கு முன்பே போலீசில் மாட்டிக்கொள்ளாமல் கொலை செய்வது எப்படி என தாயும் மகளும் திட்டம் தீட்டியுள்ளனர். 9ஆம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுவைக்கு 21 வயதில் ஒரு ஆண் நண்பர் உள்ளார். அவர் மூலமாக இந்த கொலையை செய்யலாம் என்று இருவரும் முடிவெடுத்துள்ளனர். உடனே அவரை சந்தித்து கொலை திட்டத்தை கூறியுள்ளார்கள். அந்த இளைஞரும் அதற்கு ஒப்புக்கொண்டுள்ளார். கொலையை கச்சிதமாக செய்து முடிக்க லட்சக்கணக்கில் பணமும் தங்க நகைகளும் கொடுப்பதாக டீல் பேசப்பட்டுள்ளது. இதற்காக அந்த இளைஞர் 17 வயது சிறுவனை கூட்டு சேர்த்திருக்கிறார். বস্তু আছে সেইকাৰণে হয়নে মাৰ্ডাৰ কেছটো মাৰ্ডাৰ কোনে কৰিলে? তুমিও লগৰজন আছিলা। তুমি সেই মাৰ্ডাৰটো কৰি পিনি বস্তু কিছুমান লৈ গুচি আহিছিলা।